நம்ம இப்போ 200 DN HDPE பைப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற DN80 சிங்கிள் சேம்பர் ட்ரிபிள் ஃபங்க்ஷன் ஏர் வால்வோட டிஸ்அசெம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை பார்த்து போனட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஃப்ளோட் அசம்பிளி. ஸோ இந்த ஃப்ளோட் அசம்பிளி ஃபுல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் ஆனது. இது வந்து DI டக்டைல் அயன். இந்த பாடி டக்டைல் அயன், போனட் டக்டைல் அயன். இது வந்து ஃபுல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதில் உங்களுக்கு இருக்கிற ரப்பர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து EPDMங்கிற ஒரு மெட்டீரியலான ஆனது. ஸோ இந்த ஏர் வால்வ் பேசிக்காக எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, நம்மளுக்கு இப்போ தண்ணி வந்து இதில் ஃபுல்லாகும்போது ஃப்ளோட் வந்து மூவ் ஆகும் மேலே. ஸோ இப்போ தண்ணி நம்மளுக்கு வரும். தண்ணி வந்து நம்ம இந்த இடத்துல டச் ஆயிடுச்சுனாலே ஃப்ளோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்குள்ளே ஃபுல்லாமே ஏர் தான் இருக்கும். ஸோ ஃப்ளோட் வந்து மேலே மூவ் ஆகி இப்படி போய் அது ஒரு பிளேஸில் உட்காந்துக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற சீலிங், இங்கே இருக்கிற கேப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடும். தெரியுதுங்களா? தெரியலைங்க சார். ஆனால் இப்படி பிடிங்க. ஸோ இங்கே இருக்கிற கேப் வழியாக தான் உங்களுக்கு வந்து ஏர் வெளியே போகிறதாகணும். ஏர் வெளியே போகிறதும் இந்த வழியாக உள்ள ஏர் எடுத்து இந்த வழியாக உள்ள நம்மளுக்கு பைப்லைனுக்குள்ளே ஏர் வென்டிங் அண்ட் ஏர் வந்து அவுட்லெட் ஆகிறதும் இதுக்குள்ளே தான் நடக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு தண்ணி இங்கே ரீச் ஆயிடுச்சுன்னா ஃப்ளோட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் இதை ஃபுல்லாக சீல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற கேப் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆயிரும். உங்களுக்கு வாட்டர் அண்ட் ஏர் ரெண்டுமே வந்து வெளியே போகாது. ஒன்ஸ் நம்மளுக்கு தண்ணி ஆஃப் ஆகியாச்சு, தண்ணி வந்து கிராவிட்டியில் கீழே போயிடுச்சுன்னா பைப் லைனை எம்டியாக இருக்கும்போது உள்ளே வந்து ஏர் அட்மிட் பண்ணணும். ஸோ அந்த அட்மிட்டிங் ஆஃப் ஏர் எப்போ நடக்கும்னா, தண்ணி இதை விட்டு கீழே இறங்கணுன்னா ஃப்ளோட் கீழே மூவ் ஆயிரும். மூவ் ஆகும்போது இந்த வழியாக ஏரை உள்ளே எடுத்து இந்த வழியாக நம்மளுக்கு பைப் லைனுக்குள்ளே சப்ளை ஆகும். ஸோ அப்போ வந்து உள்ளே ஃபுல்லாக ஏர் ஃபில் ஆயிரும். ஸோ மறுபடியும் நம்ம பம்பிங் ஆன் பண்ணும்போது ஃப்ளோட் மேலே மூவ் ஆகும். ஃப்ளோட் மேலே மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி பைப் லைனில் இருக்கிற ஏர் எல்லாமே இந்த வழியாக வெளியே வந்துடும். ஒன்ஸ் எல்லா ஏரும் வெளியே வந்து தண்ணி ஃப்ளோட்டை ரீச் ஆயிடுச்சுன்னா இது இப்படி வந்து இதை க்ளோஸ் ஆயிரும். ஸோ கண்டினியூஸாக தண்ணி ரன்னிங்கில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் பபிள்ஸ் வந்து சின்ன சின்ன பபிள்ஸாக வந்து ட்ராப் ஆகும். ஸோ அந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் ஏர் பேக்கெட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏர் பேக்கெட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா, இங்கே ட்ராப் ஆகும். அப்போ வந்து இந்த ஃப்ளோட் இங்கே தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த ஃப்ளோட் மூவ் ஆகி ஒரு ஸ்பிளிட் செகண்டில் இந்த ஒரு சின்ன ஆரிஃபிஸ் இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஆரிஃபிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆரிஃபிஸ் வழியாக நம்மளுக்கு வந்து தேர்ட் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த வழியாக வந்து சின்ன ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்பிளிட் செகண்டில் டப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த ஏர் பபிள்ஸ் மட்டும் வெளியே வந்து கம்ப்ளீட்டாக சீல் ஆகிடும். வாட்டர் வெளியே வராமல் சீல் ஆகிறது ஒரு சிஸ்டம். ஸோ இப்போ கண்டிஷன் பார்க்கலாம். இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி 1 month 20 days ஆச்சு. ஸோ எல்லா பார்ட்ஸும் அதே மாதிரி அப்படியே இருக்குது. உள்ளே எந்த கரெக்ஷனும் இல்லை. ஸோ இதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா ஃபுல்லாக நீட்டாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த சின்ன ஆரிஃபிஸ். வருங்க. ஸோ அது வந்து ஸ்மால் ஆரிஃபிஸ். பெரிய ஆரிஃபிஸ் வந்து இது பெரிய ஆரிஃபிஸ். ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. ஆமாங்க. உங்களுக்கு இப்போ டவுட் இருந்தால் சொல்லுங்கள்.